இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது சாம்பார் கூட, தயிர் சாப்பாடு கூட எல்லாத்துலேயும் நல்லா போய் போகும். ஆனால் சிம்பிளாக பண்ணுறோம். ஆனால் பாவக்காய் கசக்காமல் இப்போ இன்றைக்கி பாவக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஆனால் பாவக்காய் வறுவல்லே கசக்காமல் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றபடி ஒரு சின்ன டிப்ஸு சொல்லிட்டு தான் நான் பாவக்காய் வறுவல் பண்ண போகிறேன். நார்மல் தான், வெங்காயம் தக்காளி தான். அந்த டிப்ஸு சஸ்பென்ஸு என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன சஸ்பென்ஸுன்னு. பாவக்காய் எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அதுவும் கசக்காமல் இப்படி கசப்போடு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கோங்க. ஒருவேளை கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட இன்னும் கொஞ்சம் நிறையா சாப்பிட்லாம்ல, அதை தான் சொல்ல வரேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பாவக்காய் கசக்காமல் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அதில் டிஃப்ரெண்ட்டு சீக்ரெட் என்னென்னா, நம்ம தயிரோ மோரோ இல்லை ஒரு லெமன் ஜூஸ், இது மூணில் ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை புழிஞ்சு இந்த தயிரை ஊற்றி எது இருக்கோ அதை மட்டும் 3 ஆப்ஷனில் எது ஒன்று மட்டும் நீங்கள் பயன்படுத்தி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா நிறையா தண்ணி ஊற்றிடுங்க. பாவக்காயெல்லாம் கீழே போடுற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு மினிமம் 1/2 hour வைக்கணும். இல்லை ஒரு 2 hours வச்சுட்டிங்கன்னா அந்த கசப்பு எல்லாமே போயிருங்க. இதுதான் அந்த சின்ன டிப்பேவும். இது பிள்ளைங்க, சில பிள்ளைங்க பாவக்காய் கசக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க. கசப்பு ரொம்ப இருந்தால் நம்மளாலே சாப்பிட முடியாது. இது இப்படி செஞ்சோம்னா கசப்பு எவ்வளோ இருந்தாலும் அந்த கசப்பே நமக்கு தெரியாது, நல்லா நிறையாவே சாப்பிட்லாம். அதுதாங்க ஒரு டிப்ஸ் இது. இப்போ நம்ம பாவக்காய் வறுவல் இப்போ பண்ண போகிறோம். எப்பயும் பண்ணுற மாதிரி தான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா பொரிஞ்சோன்னா கடுகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. எனக்கு அடிக்கடி கருவேப்பிலை கிடைக்காது டெல்லியில், இல்லைன்னா கருவேப்பிலை போடல. நம்ம ஊரில் தான் கருவேப்பிலை இல்லாமல் நிறையாவே கிடைக்கும், டெய்லி எல்லோரும் வீட்டில் இருக்கும். அதுவும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு நச்சு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டாலும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதையும் நச்சு போட்டு நல்லா வதக்கணுன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த தயிரோ மோரோ இதோ ஊற்றி நம்ம வச்சுருக்கோம்ல பாவக்காயை, அதை எடுத்துட்டு அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடணும். அந்த தண்ணியோடலாம் சமைக்கக்கூடாது. தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி ஒரு தடவை கழுவிக்கோங்க. கழுவுனீங்கன்னா அந்த தயிரோட அந்த புளிப்பும் போயிடும், எல்லாமே போயிடும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கழுவுவோம், அப்புறமா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்போயும் பாவக்காய் பண்ணுற மாதிரி தாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், நம்ம சாம்பாருக்கு போடுற ஒரு சாம்பாருக்கு எப்போயும் போடுவோம்ல குழம்புலாம் வைக்கிறதுக்கு, அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாவக்காய் கசப்பு நிறையா தான் இருக்கும், அதுக்காகவே 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதுக்கப்புறம் பாவக்காயை புழிஞ்சு போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் பாவக்காய் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க இப்போ பாவக்காயை சேர்க்க போகிறோம். இந்த இன்னொரு மாதிரியாகவும் பாவக்காய் செய்யலாம். அது இங்கிட்டு நார்த் சைடு செய்வாங்க. அது இன்னொரு தடவை நான் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸு. இந்த சைடெலாம் பாவக்காய் கசக்காமல் இருக்கிறதுக்கு வேறு மாதிரி பண்ணுவாங்க. அது அடுத்த தடவை பண்ணுறப்ப சொல்கிறேன் நான். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ பாவக்காயில் இருக்க தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு நான் கழுவிட்டு வந்துட்டேன். கழுவுன பின்னாடி நல்லா புழிஞ்சு பாவக்காய் அதில் சேர்த்துக்கலாங்க. பாவக்காய் ஒரு 1/2 கிலோ கிட்ட தான் நான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ வரையும் சேர்க்குறேன். 1/2 கிலோ வாங்கினோம்னா நம்ம தாராளமாக சாப்பிட்லாம், நிறைய சப்ஜி சாப்பிடலாம். நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்ருக்கலாங்க. நைட்டு ஒரு வேளை சாப்பாடே சாப்பிட்றவங்களுக்கு இருந்ததுன்னா நைட்டுக்கும் நமக்கு காய் தேவைப்பட்டுச்சுன்னா நிறையவே சாப்பிட்றலாம். இப்போ பாவக்காயெல்லாம் போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, நல்லா கீழே வெங்காயம் தக்காளி எல்லா கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெயிலே ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கலாங்க. இதில் அவ்வளோவா எண்ணெய் தெரியாது. இப்போ 1/2 கிலோ போடுறோம்ல, அதனால் 2 ஸ்பூன் தாராளமாக தேவைப்படும். இப்போ
மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன். அடுத்து மல்லித்தூள் போட்டுட்டு சாம்பாருக்கு எப்பயும் நம்ம போடுற அந்த பொடியும் 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவேன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். மிளகாப்பொடியும் தான் போடுறோம். ஆனாலும் இந்த பாவக்காய்க்கு இவ்வளோ அந்த கசப்பு போயிருக்கும். இருந்தாலும் இவ்வளோ போட்டால் தான் நமக்கு கசப்பு தெரியாமல் சாப்பிட முடியும். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதாங்க. இப்போ நல்லா மசாலா பாருங்கள், அந்த தயிர் போட்டனால இந்த சிக்கன்லாம் எப்படி நம்ம தயிர் ஊற்றி மேரினேட் பண்ணி பண்ணுறோம், அந்த மாதிரி அந்த கரேலாவும் இப்போ தயிர் ஊற்றினீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். 2வது டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ். அடுப்பை நீங்கள் கூட வச்சிங்கன்னா 10 நிமிஷம் தான். சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த மாதிரி நல்லா சுருள கிண்டி விட்டுட்டு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். 2 ஸ்பூன் ஊற்றினா எண்ணெயும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நல்லா வற்றி வந்துடும். எல்லா மசாலாவும் சேர்ந்து வந்துடும். இப்போ நமக்கு பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. நான் கரேலான்றேன். கரேலா ஹிந்தியில் கரேலான்னு அதனால் அதுவே என்னோடய வாயில் வருதுங்க. பாவக்காய் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நார்த் இந்தியன் ஸ்டைலாக பாவக்காய் கசக்காமல் இருக்குது. அவங்க வேறு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம எப்போயும் போல கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு இந்த பாவக்காய் வறுவலோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.